பையன் சொன்னா. என்கிட்டயும் சொன்னாப்ல. ஏதோ போராத காலம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்து போயிருச்சு. பெரிய யாரால மாத்த முடியும்னு வேண்டாம். உடம்பு இப்படி துரும்பா இழைச்சு போச்சு. சரி வர சாப்பிடறதே இல்ல போல இருக்கு. எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு வாய் சாப்பிடுங்க. வேண்டாங்க. அப்பா, ஆத்தா கடைசியா உன்னை பார்க்க வருது. ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போல நடந்துக்கோப்பா. என்னங்க? என்னங்க? எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்தா நேரமாகும் இல்ல, அதான் நானே பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். யாரு பாக்குறாங்க? சாப்பிடுங்க. இதையும் ஒரு கடி கடிச்சுக்குங்க. எல்லாம் போச்சு. நாமந்தான். என்னாச்சு? நம்ம மோசம் போயிட்டோம்பா. வெண்ணெய் திரண்டு வரும்போது இல்ல வெண்ணெய் இல்லப்பா, நெய்யே திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா பெரியப்ப நம்மள மோசம் பண்ணிட்டாருப்பா. நமக்கு கிடைக்காதது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. கரெக்ட். இதுதான் நமக்கு கடைசி ஆயுதம். என்னாலும் சரி விட்டு ஆட்டிடுவோம்பா. நீ எத்தனை மணிக்கு போற? பையன் வந்துருட்டோம். 3 பேரும் சேர்ந்தே போய்க்கலாம். 3 பேருமா? எங்க? கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவா. ஏண்டி நீ என்ன சொல்ற? எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போறதாத்தானே ராசுகுட்டி வந்து சொன்னான். வாய முடுங்க. எனக்கு என்ன பைத்தியமா? கடைசியா பாக்குறதுக்கும் கண்காணாம போறதுக்கும். என்னடா என்னடா? டேய் 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 செங்கோடா. கிழவி நீ வாய மூடு. ராஸ்கல். ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ண அதிரடி தாக்குதல் எதிர்பார்க்கவே இல்ல. ஏண்டா விடிஞ்சா உன் பிள்ளையத்தான தத்து எடுக்கிறாரு. என்ன சொன்னீங்க? அடிச்சி அதுக்குள்ள என்னடாச்சு உனக்கு? இந்த கதெல்லாம் இங்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்குள்ள ராசுகுட்டி எங்க வீட்டுக்கிட்ட வந்து நானு அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டுன்னு சொன்னான். நானும் பொய்யா இருக்குமோ நினைச்சு இங்க வந்து பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா கிழவி உனக்கு சோறு ஊட்டினதும் நீ கிழவி இடுப்புல கஜனா சாவிய சொருகுனதும் இதெல்லாம் நடந்துதான் இல்லையா? நாளை காலையில மொத்த சொத்து எங்க கைக்கு வரும்னு நினைக்கிற நேரத்துல திடீர்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களே, நாங்கன்னா இழிச்ச வாங்கிங்களடா. இப்ப என்னடா சொத்து பத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கணும், இல்லன்னா என்ன கொலை பண்ண போற? ஆமா, எனக்கு ஒரே மகன் ராசுகுட்டி தான். என் உசுரை பத்தி கவலைப்படல. ராசுகுட்டியை தவிர வேற எவனுக்கு என் சொத்துல சல்லி காசு கூட கிடையாது. என்ன வேணா பண்ணிக்க. பாரா கிழவா, நாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கோம். மரியாதையா சொல்றேன், உன் சொத்து மொத்தத்தையும் என் பேர்ல நீ எழுதி வைக்க போறியா இல்லையா? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. கடைசியா சொல்றேன், துப்பாக்கிய கீழே போடு. துப்பாக்கிய போடு. ஏம்பா கதவை சாத்தி இருக்குது, வெளியே தானே துப்பாக்கிய கீழே போடுன்னு சொன்னாங்க, நீங்க அருவாளை கீழே போட்டுட்டீங்க. அதானே, மரியாதையை கீழே போடு. கமா, வெளியே என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். இவங்க 2 பேரையும் மறைச்சு வை. சார், உள்ள எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்களை காப்பாத்துக்காக நான் துப்பாக்கி எடுத்து வந்தேன். நீ பெரியவரை கொலை செய்ய முயற்சி பண்ண போற எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. நாங்க பாதுகாப்புக்காக வந்தோம். சரியான நேரத்துல வந்து உன்னை கையங்களவுமா பிடிச்சிட்டோம். இல்ல சார், என்ன நம்புங்க, உள்ள எங்க அப்பா அம்மா. வாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அந்த ராசுக்குட்டி இந்த ஆள் தானே?
ஆமா சார். இன்ஸ்பெக்டர், நான் சொல்றத நம்புங்க. இந்த ஆள் தான் எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக உள்ள அடைச்சு வச்சிருக்காரு. நீங்க எங்க அப்பா வெளியே கூப்பிடுங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். தயவு செய்து எங்க அப்பா வெளியே கூப்பிட சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், எதுக்கு வீணா குழப்பம்? எங்க அண்ணனை வெளியே கூட்டு வரேன், அப்ப உங்களுக்கே புரியும். ஏய் அப்பா, இந்த ஆளை வெளியே கூட்டிட்டு போறேன். அங்க போலீஸ் கிட்ட ஏதாவது ஏடா கூடமா பேசினா இவ கழுத்து அறுத்துரு. அப்பா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, தைரியமா உண்மை சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே, நான் ஏதோ உங்களை கொலை செய்ய முயற்சி பண்றதா ராசுகுட்டி போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா? கூட பிறந்த எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா? சொல்லுங்கண்ணே. போதுமா இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர், உள்ள எங்க அம்மாவை கத்தி முனையில் நிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்க அப்பா தடுமாறாரு. தயவு செய்து எங்க அம்மாவை வெளியே கூப்பிட சொல்லுங்க. என்னையா ஒரு தடவை அம்மாங்கிற ஒரு தடவை அப்பாங்கிற? வாயா ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர், தயவு செய்து நான் சொல்றத நம்புங்க. இன்ஸ்பெக்டர், எங்க அம்மா வெளியே வந்தா உங்களுக்கு எல்லா உண்மையும் போட்டு வாங்கயா. இன்ஸ்பெக்டர், தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. எங்க அம்மா உயிர் காவத்து. டேய், என்ன விடுங்க. ஐயோ, சொல்றத கேளுங்க. டேய், எங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை நான் நிச்சயமா விட மாட்டேன். உன்னை கொலை பண்ணியே தீருவேன். நிச்சயமா நீ எங்கிட்ட தப்பிக்க முடியாதா? தப்பிக்க முடியாது. அண்ணே, உள்ள போலாம் வாங்க. வாடா உள்ள. இன்ஸ்பெக்டர், தயவு செய்து வண்டி எடுத்து சொல்லுங்க. நான் வேணா வண்டிக்குள்ளே இருக்கிறேன். நீங்க வீட்டுக்குள்ள போய் உள்ள என்ன சூழ்நிலை நீங்களே பாத்து வாங்க. டேய் அமாவாசை, பின்னாடி சமையல் கட்டுல மண்ணெண்ணெய் இருக்கு, போய் டின்னோட தூக்கிட்டு வா. தயவு செய்து நான் சொல்றத நம்புங்க இன்ஸ்பெக்டர். ஷாடா. என்னடா கண்ணு, வந்ததையும் கொளுத்திட்டு வந்துட்டேன். கொளுத்திருந்து முடிவாய் போச்சு இல்ல, அதனால தயாரா வந்துட்டேன். சரி சரி, 2 பேர் மேலே ஊத்து. எவனாவது பக்கத்துல வந்தீங்க, எங்க அப்பனை கொளுத்திடுவேன். என்னடா என்னடா? டேய் 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 கண்ணு, என்னடா இது? பெரியப்பா, என் மனசுக்குள்ள எத்தனையோ இருக்கு, ஆனா வெளியில் சொல்ல முடியும்னு சொன்னேன். அது இப்ப சொல்றேன் பெரியப்பா. எங்க அப்பனை எங்க அண்ணனு பயங்கரமான சதிகாரனுங்க. வெள்ளிக்கிழமை சமாசாரத்தை மாத்திட்டானுங்க. சூடம் கொளுத்தினு காட்டுறதுக்காக என் கையில் சூடு வச்சானுங்க. உறகு போற குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ணானு. இப்ப கொலைக்கே துணிஞ்சிட்டானுங்க. அமாவாசை இல்ல, இன்னில இருந்து பௌர்ணமிடா. உனக்குதான் அமாவாசை. மரியாதையே பெரிய பணம் பெரியாத்துல அவுத்துட சொல்ல, இல்ல உனக்கு இங்கே கொலை அவுத்துடுறா. அவனா கருவாயா? ஏண்டா கிளவியா? எப்படி இருக்கு? இருந்தாலும் சொத்து உனக்கு இருந்ததுல எல்லாத்தையும் குடிச்சு கூத்தைய வச்சு அழிச்சிட்ட. இருந்தாலும் பெரியப்பா மாசம் ஐயோ